ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரபியுல் அவ்வல் மாதம் என்பது மிக விசேடமாக ஏனைய நாட்களை போன்று இல்லாமல் அவர்கள் பிறந்த மாதம், பிறந்த நாள், பிறந்த நேரம் என்பதனால் அது விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. முஸ்லிம் கிராமங்கள், முஸ்லிம் பள்ளி வாயில்கள், முஸ்லிம் வீடு வாயில்கள், முஸ்லிம்களுடைய தெருக்கள் எல்லாமே குதூகலமாக மாறுகிறது. காரணம், தங்களுடைய தலைவரின் மீது வைத்திருந்த மஹப்பத்தை வெளிப்படுத்துவார்கள். தங்களுடைய நேசத்தை, தங்களுடைய மஹப்பத்தை ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துவாங்க. அந்த சிறுமிகள், பெண்மணிகள் வைத்து படித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க. அவங்களுக்கு தொழுகை இல்லை, அவங்களுக்கு நோன்பு இல்லை, அவங்களுக்கு ஹஜ்ஜி இல்லை. சின்ன குழந்தைகள், சின்ன பிள்ளைகள், சிறுமிகள் அவங்க வைத்து படித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தோஷப்படுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, நீங்க ஏன் வைத்து படிச்சீங்க, ஏன் வைத்து படிக்கிறீங்க? அந்த பெண்கள் சொன்னாங்க, நுஹிப்புக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை நாங்கள் அன்பு வைக்கிறோம் என்று சொல்லி காட்டினார்கள். நேசத்தின் அடையாளம் வைத்து படிப்பது, நேசத்தினுடைய வெளிப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுவது, அதனுடைய வெளிப்பாடுதான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு பைத்தை படித்தது, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு பைத்தை படித்தது, இமாமுனா பூசரி ரஹ்மத்துல்லாஹ் புர்தாவை படித்தது, ஹம்சியாவை படித்தது, சதகத்துல்லா அப்பா ஆலிம் அவர்கள் வித்ரியாவை கோர்வை செய்தது. இவைகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத்தினுடைய, நேசத்தினுடைய வெளிப்பாடு என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலல்லாஹ் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: عن عائشة رضي الله عنها أن رسول الله صلى الله عليه وسلم توفي في بيتي وفي يومي وبين سهري ونحري، أو كما قال عليه الصلاة والسلام. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا سيدي يا رسول الله. خذ بيدي ما ليس سواك ولا ألوي إلى
أحد يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما الله يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லானாகிய அல்லாஹ் தாலாவுக்கு என்னென்னும் உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நம் இருளும் மேலான கண்மணி நூரே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமை கிளையார்களான அஹ்லுல் பைத்தினர்கள், அருமை சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபியங்கள், இமாம்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், விசேஷமாக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே கூடியிருக்கக்கூடிய எங்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் அருள்கள் நமக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மஹப்பத்தின் நிறைந்த உள்ளங்களாக அல்லாஹ் எங்கள் உள்ளங்களை மாற்றி அமைப்பானாக. வசந்தன் நிறைந்த ரபியுனில் அவ்வலிலே வசந்தன் நிறைந்தவர்களாகவே வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யார் யாரெல்லாம் என்ன ஹாஜத்துக்களை எல்லாம் வைத்து கொண்டு ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக இந்த மேலான மஜ்லிஸுக்கு சமூகம் தந்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய தேவைகளையும் அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பொருட்டினாலும் அவர்கள் மீது சொல்லப்படுகின்ற ஸலவாத்துக்களின் பொருட்டினாலும் வல்லவர்கள் நல்லவர்களின் பொருட்டினாலும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி வைப்பானாக. மரியாதைக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் எல்லோரும் ரபியுனில் அவ்வல் என்ற வசந்தம் நிறைந்த ஒரு மாதம். மூமின்கள் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சந்தோஷம் அடைகின்ற ஒரு காலம்தான் ரபியுனில் அவ்வல் என்ற இந்த காலம். உண்மையான ஒரு மூமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை வைத்து சந்தோஷப்பட வேண்டும். அப்படி சந்தோஷப்படுகின்ற நேரத்திலே அல்லாஹ் அவனுக்கு உயரிய அந்தஸ்தை கொடுப்பான். இன்றைக்கு 1500 ஆண்டுகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த வையகத்திலே அவர்கள் பிறந்து 53வது வயதிலே அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். 40வது வயதிலே அவர்களுடைய நபித்துவத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும்படி சொல்லப்பட்டது. 40 வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தான் நபியாக நியமிக்கப்பட்டுள்ளேன் என்ற செய்தியை மக்களுக்கு பிரகடனப்படுத்துகிறார்கள், ஏலான் செய்கிறார்கள், அறிவித்தல் கொடுக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தண்ணீருக்கும் மண்ணுக்கும் இடையிலே இருக்குகின்ற நேரத்திலே தான் நபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற செய்தியை சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலே தான் நபி என்பதை அறிமுகம் செய்யும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை.
40 வயதிலே இருந்து 10 வருடங்களாக சுமாராக மக்காவிலேயே அவர்கள் இருந்து விடுகிறார்கள். அந்த குறைஷிகளுடைய தொல்லைகள் தாங்க முடியாமல் மக்காவிலே இருந்து அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். 53வது வயதிலே ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த நேரத்திலே மதீனாவிலே இருந்த மக்களுடைய மனோநிலைமை எப்படி இருந்தது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இன்று வரமாட்டார்களா, நாளை வரமாட்டார்களா என்று ஏக்கத்திலே வாழ்ந்தார்கள் அந்த மதீனா வாசிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தூரத்திலே விளங்குகிறார்களா என்று மாடி வீடுகளில் உயரே ஏறி பார்ப்பார்கள். ஈச்சம் மரங்களிலே உயரே ஏறி பார்ப்பார்கள். உயர்ந்த மரங்களின் உச்சத்திலே ஏறி பார்ப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்களா என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஏன்? அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையினால் மதீனா நகரமே சிறப்பாக வேண்டும் என்று அவர்களுடைய ஆசையும் எண்ணமும் மஹப்பத்தும் இருந்தது. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனா நகருக்கு உள்ளே நுழைகிறார்கள். உயரே இருந்த சிறுவர்கள், எதிர்பார்த்து கொண்டிருந்த சிறுவர்கள், அதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்ற சந்தோஷமான செய்தியுடன் மதீனா நகரமே குதூகலமாக மாறியது என்று வரலாறு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அங்கு இருந்த சிறுமிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை வைத்து படித்து வரவேற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வருகையை நினைத்து சந்தோஷம் அடைந்த அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் விதாஇ வஜப ஷுக்ரு அலைனா என்ற பைத்தை படித்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் 14வது சந்திரனை போன்றவர்கள், அதை போன்றவர்கள் அல்ல, அதைவிட மிகைப்பானவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இதோ வந்துவிட்டார்கள் என்று மதீனா நகரமே குதூகலத்திலே ஆகியது. அன்புக்குரியவர்களே, எல்லோருடைய உள்ளத்திலேயும் சந்தோஷம். சிறுவர்கள் வேண்டுமா, சிறுமிகள் வேண்டுமா, வாலிபர்கள் வேண்டுமா, வயோதிபர்கள் வேண்டுமா, தாய்மார்கள் வேண்டுமா, சகோதரிகள் வேண்டுமா, எல்லோருடைய உள்ளத்திலேயும் சந்தோஷம் நிறைந்து காணப்பட்டது. மதீனா நகரமே ஒளிமயமாக மாறியது. அன்புக்குரியவர்களே, யஸ்ரிபாக இருந்த மதீனா அன்று யஸ்ரிபாக இருந்த மதீனா அல் மதீனத்துல் முனவ்வராவாக மாறியது, தைபாவாக மாறியது, தாபாவாக மாறியது. நறுமணமிக்கதாக, மலர்கள் நிறைந்ததாக, மனங்கள் நிறைந்ததாக மதீனா நகரமே மாறியது. அதனுடைய பெயரும் மாறியது என்பதனை வரலாறுகள் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் 53வது வயதிலே ஹிஜ்ரத் செய்து 63வது வயது வரையிலே மதீனாவிலே தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். பெரும் கொண்டு ஒரு ஷாம் ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். வல்லரசுகள் எல்லாம் வாய்களிலே விரலை வைக்கின்ற அளவுக்கு உலகம் பேசுகின்ற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தங்களுடைய குணத்தினால், தங்களுடைய நடத்தையினால்,
தங்களுடைய அணுகுமுறைகளினால், தங்களுடைய பண்புகளினால் அந்த மதீனா நகரையே பெரும் ஒரு சாம்ராஜ்யமாக மாற்றி அமைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, அங்கே இருந்து எவ்வளவோ நகரங்களை கைப்பற்றுவதற்குரிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பெறுகிறார்கள். அருமை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அந்த மதீனா நகரை நோக்கி அவர்களும் அன்புக்குரியவர்களே ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள் என்ற வரலாற்றுகளை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்காக உயிரை கொடுக்குகின்ற அளவுக்கு சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றி அமைத்தார்கள். எதையும் செய்வதற்கு தயார் என்ற நிலைமையிலே அருமை சஹாபாக்கள் மாறி நின்றார்கள். தங்களுடைய உயிரை பணயமாக வைத்தார்கள். தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்தார்கள். தங்களுடைய உயிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்த்து பார்க்கின்ற போது அது நமக்கு தேவையில்லை என்ற அளவுக்கு முடிவுக்கு வந்தார்கள் அருமை சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அன்னவர்கள். அன்புக்குரியவர்களே, அந்த மதீனா நகரத்திலே அந்த புனிதமான அந்த சங்கையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னுடைய மஸ்ஜிது நபவி என்று, நபியினுடைய பள்ளி என்று பெயர் பெறுகின்ற அளவுக்கு அந்த மஸ்ஜிது நபவி அன்புக்குரியவர்களே மாற்றி அமைக்கப்படுகிறது. அந்த காலத்திலே பெரும் பெரும் வல்லரசுகள் இருந்தன. கிஸ்ரா, கைசர் மன்னர்கள் வாழ்ந்தார்கள். பெரும் வல்லரசுகள் வாழ்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நகரங்களை எடுத்து பாருங்கள். மக்காவை பாருங்கள், மதீனாவை பாருங்கள். வளங்கள் நிறைந்த வல்லரசுகள், பேரரசுகள் வாழ்கின்ற இடம் போன்று அல்ல அது. பாலைவனமான ஒரு இடத்திலே, கரடு முரடான மலைகள் நிறைந்த ஒரு இடத்திலே, கஷ்டமான ஒரு ஏரியாவாக அந்த இடம் இருந்து, அங்கே இருந்து இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்து இன்று உலகம் வரையிலே இஸ்லாம் வியாபித்திருக்கிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளவு இந்த உம்மத்துக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதனால தான் சஹாபாக்கள் சொல்லி காட்டுவார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மதீனாவுக்கு வந்த அந்த நாள் இருக்கிறதே, அது மிக ஒளிமயமான ஒரு நாள், இன்பம் நிறைந்த ஒரு நாள். வரலாற்றிலே அது போன்று சந்தோஷமான நாள் கிடையாது, அது போன்று மகிழ்ச்சிகரமான நாள் கிடையாது, அது போன்று வெளிச்சம் நிறைந்த, நூறு நிறைந்த, ஒளிமயமான நாள் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த ஹிஜ்ரத்துடைய வருகையை பற்றி சஹாபாக்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த சஹாபாக்களை அன்பாக, பண்பாக, நல்ல குணங்களுடன் வளர்த்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தெரியும் நமக்கு எல்லாம். உயிருடன் குழந்தைகளை புதைக்கக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கொலை செய்வதற்காக கையிலே வாளை ஏந்தி கொண்டு வந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக அன்று அபூஜஹில்கள் திறந்த நேரத்திலே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொலை செய்வதற்காக துடிதுடித்தவர்களாக இருந்தவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அரவணைப்பு கிடைத்தது, அன்பு கிடைத்தது, அவருடைய நல்ல நடவடிக்கை கிடைத்தது, அறிமுகம், அணுகுமுறை கிடைத்தது.
அத்தனை சஹாபாக்களும் அத்தனை சஹாபி பெண்மணிகளும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலடியிலேயே மண்டியிட்டு இருப்பதற்கு தயாரானார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கொஞ்சமாவது மறைவார்கள் என்று சொன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணாமலே உடம்பிலே நசலுடன் உடம்பிலே நோய் போன்று கவலையிலே ஆன எத்தனையோ சஹாபாக்களை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சௌபான் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மௌலாவாக அவருடைய பணியாளாக இருந்தவர்கள். ஒரு நாள் தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌபானை கொஞ்ச நாளாக காணவில்லையே என்று விசாரிக்கின்ற நேரத்திலே சௌபான் ரலியல்லாஹ் வரவில்லை. ஏன் வரவில்லை, அவர் எங்கே போயிட்டார் என்ற செய்தியை எடுத்து வாருங்கள் என்று சொன்ன நேரத்திலே சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மறைந்திருக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அழைத்து வாருங்கள், என்ன விஷயம்? சௌபான் கேட்கப்படுகிற சௌபான் அவர்களை பார்க்கிறார்கள். அழகாக இருந்தவர்கள், நல்ல உடம்புடன் இருந்தவர்கள், தேக ஆரோக்கியத்துடன் இருந்தவர்கள். சௌபான் ரலியல்லாஹ் மெலிந்து போயிருக்கிறார்கள். இந்த சௌபான் ரலியல்லாஹ்வை பார்த்து கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சௌபான் ஏன் நீங்க இப்படி ஆகி போயிருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, அருமை நாயகமே, நாங்கள் உங்களோட இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ், நினைச்சா உங்களை பார்க்கிறோம் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால நாங்கள் இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ். ஆனால் மறுமை நாளையிலே உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்து விடுமே அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நேரத்திலே நாங்கள் உங்களுடன் இருக்க முடியுமா யா ரசூலல்லாஹ்? உங்களை பார்க்க முடியுமா எங்களினால்? இந்த நெருக்கம் எங்களுக்கு கிடைக்குமா அல்லாஹ்வுடைய தூதரே? அந்த கவலையிலே சௌபான் மெலிந்து போனார்கள், வரலாறு சொல்கிறது. அல்லாஹ் உடனே இறக்கினான், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். கவலை வேண்டாம், அவர்களுடன் இருப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் வஹியாக இறக்கி வைக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை காண்பதை விட்டு மறைப்பதை கூட, பார்வையிலே இருந்து தூரமாகுவதை கூட அவர்களினால் பொறுத்து கொள்ள முடியாமல் சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மாற்றி அமைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் அந்த சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடன் எப்படி பிடிப்பாக, எவ்வளவு அன்பாக, எவ்வளவு மஹப்பத்தாக அந்த சஹாபாக்கள் நெருக்கமாக வாழ்ந்திருப்பார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மேனியிலே ஒரு முள்ளு தேய்ப்பதை கூட சஹாபாக்கள் விரும்பாதவர்கள். உஹது யுத்தத்துடைய நேரத்திலே காஃபிர்களுடைய தரத்திலே இருந்து வருகின்ற அம்புகளை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தங்களுடைய கைகளிலே தாங்குகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அம்பு வருகிறது, கையை காட்டுகிறார்கள், அப்படியே அம்பு குத்தி படுகிறது. இந்த கையில எத்தனையோ சல்லடைகள், அடுத்த கையை தூக்கி காட்டுகிறார்கள். எல்லா கைகளிலேயுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாப்பதற்காக அம்புகளை எல்லாம் அப்படியே அவர்கள் தடுத்து நிறுத்திய எத்தனையோ காயங்கள் தல்ஹா ரலியல்லாஹுடைய கையிலே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் உயிரை விட மேல். ஒரு தாய், ஒரு சஹாபி பெண்மணி தன்னுடைய குழந்தையை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இது ஏண்ட புள்ள,
இது நான் அன்பாக இருக்கிற புள்ள, நான் கருணையா இருக்கிற புள்ள யா ரசூலல்லாஹ். உங்களுக்கு காஃபிர்களுடைய அம்புகள் வந்தால் நீங்க ஏண்ட புள்ளைய நீங்க கேடயமாக பாவீங்க, ஏண்ட புள்ளைய நீங்க கேடயமாக பாவீங்க, உங்களோட மேல எந்த அம்பும் படக்கூடாது என்று தன்னுடைய பிள்ளையையே தியாகம் செய்வதற்காக வந்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியாக மாற்றி அமைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 53 ஹிஜ்ரத்து செய்த அவர்கள் 63வது வயதிலேதான் இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் பெறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரபியுல் அவ்வல் மாதம் என்பது மிக விசேடமாக ஏனைய நாட்களை போன்று இல்லாமல் அவர்கள் பிறந்த மாதம், பிறந்த நாள், பிறந்த நேரம் என்பதனால் அது விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. முஸ்லிம் கிராமங்கள், முஸ்லிம் பள்ளி வாயில்கள், முஸ்லிம் வீடு வாயில்கள், முஸ்லிம்களுடைய தெருக்கள் எல்லாமே குதூகலமாக மாறுகிறது. காரணம், தங்களுடைய தலைவரின் மீது வைத்திருந்த மஹப்பத்தை வெளிப்படுத்துவார்கள். தங்களுடைய நேசத்தை, தங்களுடைய மஹப்பத்தை ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துவாங்க. அந்த சிறுமிகள், பெண்மணிகள் வைத்து படித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க. அவங்களுக்கு தொழுகை இல்லை, அவங்களுக்கு நோன்பு இல்லை, அவங்களுக்கு ஹஜ்ஜி இல்லை. சின்ன குழந்தைகள், சின்ன பிள்ளைகள், சிறுமிகள் அவங்க வைத்து படித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தோஷப்படுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, நீங்க ஏன் வைத்து படிச்சீங்க, ஏன் வைத்து படிக்கிறீங்க? அந்த பெண்கள் சொன்னாங்க, நுஹிப்புக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை நாங்கள் அன்பு வைக்கிறோம் என்று சொல்லி காட்டினார்கள். நேசத்தின் அடையாளம் வைத்து படிப்பது, நேசத்தினுடைய வெளிப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுவது, அதனுடைய வெளிப்பாடுதான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு பைத்தை படித்தது, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு பைத்தை படித்தது, இமாமுனா பூசரி ரஹ்மத்துல்லாஹ் புர்தாவை படித்தது, ஹம்சியாவை படித்தது, சதகத்துல்லா அப்பா ஆலிம் அவர்கள் வித்ரியாவை கோர்வை செய்தது. இவைகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத்தினுடைய, நேசத்தினுடைய வெளிப்பாடு என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு நிலைமையிலே அருமை சஹாபாக்களை எல்லாம் உருவாக்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சஃபர் மாதத்துடைய கடைசியிலே அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். சங்கையான ரமலானுடைய காலம், ரபியுல் அவ்வலுக்கு முந்திய ரமலான், கடைசி ரமலான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கிவிட்டது, தன்னுடைய அஜல் நெருங்கிவிட்டது. ஏன்? ஒவ்வொரு ரமலானிலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை ஒரு தடவை ஓதி காட்டுவார்கள். கடைசி ரமலானில் 2 தடவைகள் குர்ஆனை ஓதப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. அப்பவே விளங்கிவிட்டது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு இது என்னுடைய அஜல் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மதீனாவில் இருக்குகின்ற போது படையெடுத்து ஃபத்ஹு மக்கா வெற்றி வருகிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ் இறக்கினான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்காவுடைய வெற்றி உங்களுக்கு வரப்போகிறது, நிச்சயமாக அது வந்துவிட்டது, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று எல்லாம் ஆயத்து இறங்கிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் துன்யாவையும்
இறை மறுமையினாலையும் அல்லாஹ் ரெண்டையும் காட்டி எதை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று என்னிடத்திலே கேட்டார்கள். நான் மறுமையை விரும்புகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை கேட்டவுடன் சபையிலே இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அழுவதற்கு ஆரம்பிக்கின்றார்கள். அந்த இரண்டிலே எது பொருத்தம் என்பது தான் அங்கு கேள்வியாக வந்தது. அதனுடைய உண்மையான அந்த தத்துவம் என்னவென்று சஹாபாக்களுக்கு விளங்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு விளங்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கடைசி நேரத்தை தான் அது சுட்டி காட்டப்படுகிறது என்று விளங்கி தேம்பி தேம்பி அழுதாங்க. ஏனைய சஹாபாக்க கேட்டாங்க, என்ன அபூபக்கருக்கு வயசாலி அபூபக்கர் ஏன் அழுகிறாரு? அல்லாஹ் இப்படி கேட்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி விரும்புகிறார்கள், ஏன் அபூபக்கர் அழுகிறார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு அசைவுமே விளங்கி வைத்தவர்கள் அவர்கள். அவர் விளங்கி கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்து நெருங்கி கொண்டிருக்கிறது என்ற செய்தியை விளங்கிக் கொள்கிறார்கள். கடைசி ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து பெண்களுக்கு வசியத்து செய்கிறார்கள். பெண்களுடன் அன்பாக நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவிகளுடன் அன்பாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்தார்கள், அவர்களை நீங்கள் மன்னித்து நடந்து கொள்ளுங்கள், அன்பான குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு உபதேசமும் செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதா ஜா நஸ்ருல்லாஹி என்ற ஆயத்து இறங்குகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், சஃபர் மாதத்துடைய கடைசியாகின்ற நேரத்திலே அவருடைய உடம்பிலே ஒரு வருத்தம் ஏற்படுகிறது, தலையிலே ஒரு வருத்தம் ஏற்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹைபர் யுத்தம் அன்று, ஹைபருடைய நாளையிலே ஒரு யகூதி பெண்மணி எனக்கு ஆட்டை கறியாக சமைத்து வந்தால், அந்த ஆட்டு கறியை நான் என்னுடைய வாயிலே வைத்தேனே, அதனுடைய அந்த நஞ்சி ஊட்டப்பட்ட அதனுடைய அந்த தன்மையை நான் உணர்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். அன்புக்குரியவர்களே, கிட்டத்தட்ட 13-14 நாட்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சஃபர் மாதத்துடைய கடைசியிலே நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். தொழுகைக்காக வருகிறார்கள், மயக்கம் போட்டு விழுகிறார்கள், தொழுகைக்கு ஆஜராகிறார்கள், கஷ்டப்பட்டு தொழுகையை நடத்துகிறார்கள். அப்படியான ஒரு நிலைமைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய நிலைமை மாறுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எதையுமே செய்வதற்காக முன்வந்தவர்கள். அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரபியுனில் அவ்வல் மாதத்திலே பிறை 12 அந்த நாளை எத்துவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னால் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள். ரூமிலே இருந்து தண்ணீரை மேனியிலே ஊற்றிய வண்ணமாக இமாம் ஜமாத்துக்கு அவர்கள் வருகை தருவார்கள். அவர்களுடைய ஆயிஷா நாயகுடைய வீட்டுடன் தான் மஸ்ஜிது நபவி நமக்கு எல்லாம் இப்பொழுது போய் பார்த்தாலும் நமக்கு எல்லாம் தெரியும். இன்றைய காலத்தை போன்று அது விரிவாக இருக்கவில்லை, குறுகிய ஒரு இடமாகவே இருந்தது. சங்கையான ரபியுனில் அவ்வல் மாதத்திலே 12வது நாளுக்கு முன்னால் 8வது 9வது நாளாகின்ற நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடம்பிலே வருத்தம் ஏற்படுகிறது. தன்னுடைய தலையை அவர்கள் கட்டியவர்களாக தொழுகைக்கு அவர்கள் ஆஜராகிறார்கள். அன்புக்குரியவர்களே, சரியாக 11வது அன்று இரவு
இஷா தொழுகைக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுவிடத்திலே அந்த சஹாபாக்களுக்கு தொழும்படியாக சொல்கிறார்கள், தொழுவிக்கும்படியாக சொல்கிறார்கள். அருமை நாயகத்தினால் அந்த ரூமிலே இருந்து வெளியே வந்து கொள்வதற்கு முடியவில்லை. அபூபக்கர் சித்திக் நாயகம் மன்னவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு தொழுகைக்காக இமாமாக நிற்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அப்படியே திரையை நீக்கி பார்க்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. புன்முறுவல் பூத்தாங்க, சந்தோஷம் அடைந்தாங்க. தன்னுடைய சஹாபாக்களுடைய நிலைமையை பார்த்து சந்தோஷம் அடைந்தாங்க. இப்படியான பூரிப்பு நிறைந்த ஒரு சமூகம் என்னுடைய மஹப்பத்துக்கு கீழாலே ஒன்று சேர்ந்திருக்கிறார்களே என்று சந்தோஷப்பட்டாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் நினைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க வரப்போறாங்க என்று நினைச்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொஞ்சம் பின்னாகினாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் சந்தோஷம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இமாமத்து செய்ய போகிறார்களே என்று அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வருகை தரவில்லை. அன்புக்குரியவர்களே, வர முடியாத நிலைமையிலே அவர்களுக்கு வருத்தம் அவர்களை ஆட்கொண்டது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, திங்கக்கிழமையுடைய நாள் சுபஹு தொழுகை அந்த வேலை வந்தபோது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் முரு அபூபக்கருக்கு இமாமத் செய்யும்படி ஏவுங்கள் என்று சொன்னார்கள். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அபூபக்கரினால் முடியாமல் போகும் யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை மிக மிருதுவானவர்கள், கல்பு சொஃப்டானவர்கள், உங்களுடைய இடத்திலே அவர்களினால் நின்று தொழுவிக்க முடியாமல் போகும், அவர்கள் கவலையிலே ஆழ்வார்கள், அவர்கள் அழுவார்கள், குர்ஆனை ஓத முடியாமல் போகும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். இல்லை, அபூபக்கரையே இமாமாக நியமியுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாயகத்தினால் முன்மொழியப்பட்ட முதலாவது கலீஃபாவாக அவர்கள் மாறியதை இப்படியான நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அந்த நிகழ்வுகளை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் 12வது நாளையிலே கடுமையான கஷ்டத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அந்த நாள் வருவதற்கு முன்னால் 11 மனைவிமார்கள், அந்த மனைவிமாரிடத்திலே நான் நாளை எங்கே இருக்க போகிறேன், நாளை யாருடைய ட்ரெயின், எந்த மனைவியுடைய வீட்டிலே இருக்க போகிறேன் என்று ஆசையாக கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. மனைவிமார்கள் விளங்கி கொண்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாயகியுடைய வீட்டை தான் விரும்புகிறார்கள் என்று விளங்கி கொண்டாங்க. எல்லோரும் அனுமதி கொடுத்தாங்க. ஆயிஷா நாயகியுடைய வீட்டிலே தான் கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அன்னை ஆயிஷா சித்திகா நாயகி சொல்லி காட்டுவார்கள், நான் அடைந்த ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா, நான் அடைந்த ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா, எனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நான் என்னுடைய மடியிலே நான் சாய்த்து கொண்டு இருந்தேன். கணவன் மனைவிமாருடைய அன்பு, அக்கறை, அவர்களுடைய புரிந்துணர்வு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதனையும் கடைசி கட்டம் காட்டியது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கஷ்டத்திலே நோயிலே இருக்கின்ற போது ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனை அணுக வேண்டும், கணவன்மார்கள் மனைவியுடன் அன்பாக இருக்க வேண்டும் என்பதனை எல்லாம் வாழ்ந்து காட்டியவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய நெஞ்சிலே சாத்துகிறார்கள். தன்னுடைய களத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆயிஷா நாயகி அவர்கள் மடியிலே வைத்து கொண்டு இருக்கிறார்கள்.
அந்த நேரத்திலே கஷ்டம், அவ்வளவு சக்கராத்துடைய அந்த கடினமான நேரமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஆயிஷா நாயுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உள்ளே வருகிறார்கள். உள்ளே வருகின்ற போது அவருடைய கையிலே ஒரு மிஸ்வாக்கு குச்சி இருந்ததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடிக்கிறார்கள். மிக ஆசையாக அந்த மிஸ்வாக்கு குச்சியை பார்க்கிறார்கள். கேட்க முடியாது, வாயினால் பேச முடியாது. அப்படியான ஒரு நிலைமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கடைசி நிலைமை இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, மிஸ்வாக்கு தேவையா யா ரசூலல்லாஹ் என்று தலையை ஆட்டினார்கள். ஆம் என்று தலையை அசைத்தார்கள். அப்துல் ரஹ்மானை கூப்பிட்டார்கள். மிஸ்வாக்கை கையிலே எடுத்தார்கள். மிஸ்வாக்கு சற்று உரமாக இருந்தது, அதனால் மிஸ்வாக்கு செய்ய முடியாமல் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கடைசி நிலைமை அது. அன்புக்குரியவர்களே, அன்னை ஆயிஷா சித்திகா நாயகி அன்னவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ற பல்லில் வச்சு கொஞ்சம் கடிச்சு கொஞ்சம் மிருதுவாக்கி உங்களுக்கு தரட்டுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டாங்க. ஆம் என்று சொன்னார்கள். ஆயிஷா நாயகி தன்னுடைய பல்லினால் அந்த மிஸ்வாக்கை கடித்து மென்மையாக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே மிஸ்வாக்கு செய்கிறார்கள். கடைசி கட்டத்திலே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்கிறார்கள், நான் அடைந்த பாக்கியம் என்ன தெரியுமா? என்னுடைய வீட்டிலே எனது கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஃபாத் நிகழ்ந்தது. என்னுடைய மடியிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத் நிகழ்ந்தது. என்னுடைய உமிழ் நீர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உமிழ் நீருடன் கலந்தது இருக்குதே, அது நான் பெற்ற பெரிய பாக்கியம் என்று சொன்னார்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். மிஸ்வாக்கை செய்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாயினால் எதனையோ முணுமுணுத்து கொண்டு இருக்கிறார்கள், எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி அன்னவர்கள் காதை கொடுக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யின வஸித்தீகீன வஷுஹதாஇ வஸாலிஹீன். யா அல்லாஹ், நபிமார்கள், சித்திகீங்கள், சுஹதாக்கள், சாலிஹீங்கள் இவர்களுக்கெல்லாம் நீ நியமத்தி செய்தாயே, அவர்களுடன் என்னை நீ சேர்த்து விடுவாயாக என்ற அந்த துஆவை குர்ஆன் ஆயத்தை ஓதியவர்களாக, யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக, எனக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக. அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை என்பதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அத்துடனேயே கையிலே இருந்த மிஸ்வாக்கு விழுந்தது அல்லது கை கீழே போனது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண் பார்வை வானத்தை நோக்கி மாறியது, சென்றது என்று ஹதீஸ்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்தில் 23 வருஷங்கள் 40 இருந்து நபித்துவத்தை அறிமுகம் செய்ததற்கு பின்னால் 23 வருடங்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு 53வது வயதிலே வந்து இங்கு 10 வருடங்கள் இருந்து பெருமொரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அருமை சஹாபாக்களுடைய உள்ளத்திலே எல்லாம் ஆழமாக வேறாக ஆணிவேராக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மாறிவிட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த வஃபாத்துடைய செய்தி கேள்விப்படுகிறது. எல்லா சஹாபாக்களும் அவர்களினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற சோதனைகள் இருக்கின்றனவே, இந்த சோதனையுடன் சேர்த்து பார்த்தால் எதுவுமே சோதனைகள் கிடையாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே,
தன்னுடைய உயிரையே பணயமாக வைத்த, துச்சமாக வைத்த அந்த அருமை சஹாபாக்கள் சந்தித்த அந்த கடைசி கட்டம் இருக்கிறே, வஃபாத்துடைய நிலைமை இருக்கிறே, இதைவிட ஒரு சோதனை, கடுமையான சோதனை உலகத்தில் யாருக்குமே வருவது கிடையாது, வருவதற்கு சான்ஸும் கிடையாது. ஒவ்வொரு சஹாபியும் தன்னுடைய நிலைமைகள் மறந்து இருந்தாங்க. சில சஹாபாக்க இருந்தால் எழும்பி நடக்க முடியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னும் சில சஹாபாக்களினால் எதை பேசுவது, எதை சொல்வது என்று அவர்களுக்கு வார்த்தைகள் வருவது கிடையாது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்றைக்கு கையிலே வாளை ஏந்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலையை எடுப்பதற்காக வந்தவர்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு கையிலே வாளை ஏந்தி கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மரணிக்க கூடாது என்று நினைச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடைய எப்பொழுதும் இருக்கணும் என்று நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் மௌத் என்பதை அவர்களினால் ஜீரணிக்க முடியாதவர்களாக இருந்தாங்க. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு கையிலே வாளை ஏந்தி கொண்டு இருந்தாங்க. யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டாங்க என்று சொன்னா அவருடைய களத்தை வெட்டுவேன் என்று சொல்லி கொண்டு இருந்தாங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட அப்படி நெருக்கமாயிருந்தாங்க. எப்படி பிரிவது, எப்படி அவர்களை பிரிந்து நிற்பது, ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாயிருந்தாங்க. எல்லா சஹாபாக்களும் பைத்தியம் பிடித்தவர்களை போன்று தன்னுடைய நிலைமைகள் எல்லாம் மாறி போனார்கள். அன்புக்குரியவர்களே, ஓடி போய் அபூபக்கர் நாயகத்தை தேடினாங்க. ஒரு சஹாபி, அபூபக்கரே வந்து பாருங்கள், நிலைமை இப்படி இருக்கிறது, சஹாபாக்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் தான் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் வந்தாங்க, உமரை பார்த்தாங்க, அவங்கள ஆசுவாசப்படுத்தினாங்க. முடியாது, உமரினால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அடங்குகிறார்கள் இல்லை. ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு நிலைமையிலே இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடனேயே எல்லா நேரத்திலையும் இருந்த அபூபக்கர் நாயகம் உடனே அவர்கள் உயரமானோரிடத்தில் ஏறினாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கபிலிஹி ருசுல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு தூதர் தான். இதுக்கு முன்னாலே எத்தனையோ தூதர்கள் வந்தாங்க, அவங்க எல்லாரும் போயிட்டாங்க, இவர்களும் ஒரு நாள் போவாங்க என்ற குர்ஆன் ஆயத்தை ஓதினாங்க. இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்ல, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கர் இந்த ஆயத்தை ஓதியவுடன் குர்ஆனிலே இந்த ஆயத்து இப்பதான் நான் இறங்கியது போன்ற ஒரு உணர்வை நான் காண்கிறேன் என்று சொன்னார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஃபாத்து அப்படியாக இடம்பெற்றது. அன்புக்குரியவர்களே, யாரினாலையுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை உருவாகியது. அல்லாஹ்வுடைய தூதரை யார் குளிப்பாட்டுவது, யார் அவர்களை அடக்குவது, யார் அவர்களுக்காக கபறு தோண்டுவது, எங்கே அவர்களை அடக்குவது என்று எல்லாம் ஒவ்வொரு நாளாக இந்த பிரச்சினை வந்ததுதான். ரபீனில் அவ்வல் 12 மரணித்தவர்கள், வஃபாத்தாகியவர்கள் 13வது செவ்வாய்க்கிழமை, அடுத்த நாள் புதன்கிழமையாக காட்டிலும் முடிவு எடுக்க முடியாமல் புதன்கிழமை நைட்டாக காட்டுமே அது அப்படியே இழுபட்டு கொண்டே இருந்தது. அன்புக்குரியவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே வந்து பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மேனி மூடப்பட்டு இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆடையை விலக்கினாங்க, தன்னுடைய வாயை அவர்களுடைய வாயிலே வைத்து முத்தினார்கள். இந்த நெற்றியிலே இருந்து வேர்வை துளிகள் வந்து கொண்டு இருந்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முபாரக்கான அந்த முகம் அப்படியே பளபளத்து கொண்டு இருந்தது. சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம், யா ரசூலல்லாஹ்,
உயிரோடையும் நீங்க மனமாயிருந்தீங்க யா ரசூலல்லாஹ், நீங்க வஃபாத்திலேயும் நீங்கள் மனமாயிருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம் மன்னவங்க. எங்கே அடக்குவது என்று எல்லாம் பேச்சாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை குளிப்பாட்ட வேண்டும். எல்லா மனிதர்களையும் குளிப்பாட்டுவது போன்று குளிப்பாட்டுவதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆடைகளை களைவதா? முடியாது. எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையிலே தான் இருந்தார்கள் சஹாபாக்கள். எப்படி குளிப்பாட்டுவது? அந்த நேரத்திலே அல்லாஹ் சஹாபாக்களுக்கு அவ்வளவு பரிதவிக்கின்ற நேரத்திலேயும் அவர்களுக்கு ஒரு தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த நேரத்திலே ஒரு சத்தம் கேட்கிறது. ஆடையுடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குளிப்பாட்டப்பட வேண்டும் என்ற செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, சொன்னவர்கள் யார்? வரலாறு சொல்லுகிறது, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் தான் அங்கே ஆஜராகினார்கள் என்ற செய்தி வரலாறுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹ், அலி ரலியல்லாஹ், குஸம் ரலியல்லாஹ், ஃபல் ரலியல்லாஹ், உசாமா ரலியல்லாஹ், இப்படியான சில சஹாபாக்கள் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பிடித்திருக்க, சிலர்கள் தண்ணீரை ஊற்ற, இப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குளிப்பாட்டப்பட்டார்கள், கஃன் செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் தொழுவிக்கப்பட வேண்டும். யார் இமாம்? யாருக்கு இமாமத்தை செய்ய தகுதி? யாருக்குமே இமாமத்தை செய்ய தகுதி கிடையாது. மலாய்க்காமார்கள் தொழுவிப்பாங்க, அவங்க வந்து தொழுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுவாங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தொழுவாங்க, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுவாங்க, மலாய்க்காமார்கள் தொழுவாங்க. அதற்கு பின்னால் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என்று கூட்டமாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய ஜனாசா தொழுவிக்கப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இதற்கு முன்னால் நிறைய விஷயங்கள், நீண்ட வரலாறுகள், அவர்களுடன் சம்பந்தப்பட்ட கடைசி நேரத்திலே அவர்கள் சொன்ன சுப செய்திகள் எல்லாம், இந்த உம்மத்துக்காக அவர்கள் சொன்ன நிறைய உபன்யாசங்கள், அதிலே ஆக பிரதானமாக சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தினர்களுக்கு சொன்னாங்க, குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, தொழுகையிலே தான் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது. தொழுகையை மெயினாக கடைபிடிச்சு கொள்ளுங்க. தொழுகையில இருந்து பின்வாங்கிடாதுங்க. தொழுக ஆக முக்கியம், அதில் தான் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க தன்னுடைய கடைசி தருவாயிலேயும் தொழுகையை பற்றி அவர்கள் உபதேசம் இந்த உம்மத்துக்கு செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நிறைய கடைசி கட்டத்திலே நிறைய செய்திகள் இருக்கின்றன. அவைகளுக்குரிய நேரம் இன்ஷா அல்லாஹ் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அடக்கம் செய்துவிட்டு சஹாபாக்கள் வருகிற போது ஃபாத்திமா நாயகி கேட்கிறாங்க, என்னுடைய தந்தை அருமை நாயகத்தை உங்களுடைய நபி அல்லவா, நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லவா, எப்படி அந்த தூதரை மண்ணுக்குள்ளே வைத்து மண்ணை போடுவதற்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? அது உங்களுக்கு எப்படி முடியுமானது? அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு மேலால் மண்ணை போடுவதற்கு எப்படி முடிந்தது? ஃபாத்திமா நாயகி அந்த மண்ணை எடுத்து முகந்து தன்னுடைய கண்களிலே, தன்னுடைய தலைகளிலே எல்லாம் அவர்கள் போட்டுக்கொள்கிறார்கள். இந்த சோதனை உலகத்துக்கே பகிர்ந்தளிக்கப்பட்டால் எல்லா மக்களுக்குமே இது பகிர்ந்தளிக்க முடியும். அவ்வளவுக்கு பெரிய ஒரு சோதனை என்றார்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். அன்புக்குரியவர்களே, எனவே அன்பார்ந்த ஒரு சமூகத்தை, நல்ல ஒரு சமூகத்தை, விட்டு கொடுக்குகின்ற ஒரு சமூகத்தை இஸ்லாம் என்ற பேரிலே, தீனுல் இஸ்லாம் என்ற வாழ்க்கையிலே சங்கையான ஒரு மார்க்கத்தை தந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த வையகத்திலே இருந்து விடைபெற்று சென்றிருக்கிறார்கள். அந்த மார்க்கத்தை நாங்கள் விளையாட்டாக, வேடிக்கையாக எடுத்து கொள்ளாமல் ஹராம் ஹலால்களை எல்லாம் பேணி நல்ல விதமாக
உண்மையான மஹப்பத்து நிறைந்தவர்களாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடன் நேசம் நிறைந்தவர்களாக இந்த உலகத்திலே கடைசி வரையிலே, எங்களுடைய மூச்சு இருக்கும் வரையிலே மஹப்பத்து என்பது இத்திபாவுடன் சேர்ந்து வர வேண்டும். மஹப்பத்து இல்லாமல் பின்பற்றுதல் வந்தால் தவறு, பின்பற்றுதல் வந்தால் மஹப்பத்து இருக்க வேண்டும். மஹப்பத்து இல்லாமல், அன்பு இல்லாமல் நான் இவர்களை பின்பற்றுகிறேன் என்றால் அது பொய்யான ஒரு வாதம். எனவே அன்புடன் கலந்ததாக அல்லாஹு தாலாவுடைய அந்த நேசமும் இத்திபாவும் ஏற்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைக்கு உண்மையாக, உயிரை விட மேலாக மதிக்குகின்ற பாக்கியத்தை நமக்கு நீ நசீபாக்குவாயாக. இந்த உலகத்தை விட்டு மறைந்து அன்னை ஆயிஷா நாயகுடைய வீட்டிலே தூங்கிக் கொண்டு துயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபியின் மீது சலாம் சொல்வதற்கும் சலவாத்து சொல்வதற்கும் எங்களுக்கு நேரங்களையும் நமது நாவுகளுக்கு வேலைகளையும் யா அல்லாஹ் நீ தந்து விடுவாயாக. ஒவ்வொரு நாளையிலேயும் பல 100 சலவாத்துக்களை அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை நீ நசீபாக்குவாயாக. எங்களுடைய வாழ்க்கையிலே பல தடவைகள் அந்த மதீனா முனவராவுக்கு சென்று கபருக்கு நேராக இருந்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை வாழ்க்கையிலே பல தடவைகள் நசீபாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்துக்கு முன்னால், நாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் மனாமிலேயும் விழிப்பிலேயும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கண்டு களிக்கின்ற பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நீ நசீபாக்கி வைப்பாயாக. உள்ளத்திலே அவர்களை சுமந்தவர்களாக, அவருடைய மஹப்பத்தை நினைத்தவர்களாக அந்த மதீனா மண்ணிலே அவர்களுடைய முன்னிலையிலே சுஜூதிலே உயிர் போகக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஜன்னத்துல் பக்கியிலே அடக்கம் செய்யப்பட்டு நமக்காக சிபாரிசு செய்கிற பூமியாக அந்த பூமியை யா அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியமாக அமைத்து வைப்பாயாக. நமக்கும் நமது பெற்றோர்களுக்கும் நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கும் அந்த புனிதமான அந்த தர்பாரை போய் சேர்வதற்கு யா அல்லாஹ் எல்லோருக்கும் நீ பாக்கியம் வழங்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்தியவர் முன்னாள் ஃபத்வுஸ் ஸலாமின் பேராசிரியராக இருந்த அல்ஹாஜ் மௌலவி ஃபாரூக் மக்கி அவர்களினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய வஃபாத்து செய்தியை பற்றி பேசப்பட்டது. அனைவர்களும் அதை கேட்டிருப்பீர்கள். அதன்படி எமது வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு இந்த பள்ளியின் நிர்வாகத்தினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடும் இந்த மஜ்லிஸ் இனிய ஸலவாத்துடன் நிறைவு பெறும் என்பதை அனைவருக்கும் அறிய தருகிறேன்.